Hi friends, welcome to Dana's Vlog channel. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ஸ் மட்டும் கேட்டிருப்பீங்க. இது ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோவோட உங்களுக்கு நான் போடுறேன். இன்றைக்கி நம்ம நார்மல் ப்ளவுஸு எப்படி ஸ்டிச் பண்ணலாம், அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க, அந்த துணியும் கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப நாளாக வீடியோ போடலை, சாரி, ஒர்க்கு அதிகமாக இருந்ததுனால வீடியோ போட முடியல. இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோக்கு போகலாம். ஓகேவா? நம்ம கட்டிங்குள்ளே வந்தாச்சு. இந்த டேபிள் யூஸ் பண்ணி தான் நான் வீடியோ போடுவேன். இந்த டேபிளில் ஒரு ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்டில் வச்சு வீடியோ பண்ணுவேன். இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் கட்டிங் எப்படி கட்டிங் தான் இப்போ பார்ப்போம். இதை அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஸ்டிச்சிங்கோடு பார்க்கலாம். ஓகேங்களா? இது சாதாரண ஜாஸ்மின் துணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாஸ்மின் துணி வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். உள்ளே லைனிங்லாம் எதுவும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாதாரண சில்க் காட்டன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நார்மல் ப்ளவுஸ், நார்மல். ஓகே, உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில். இன்றைக்கி நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம கட் பண்ண போகிறோம். வாங்க கட் பண்ணலாம். இங்கே அங்கங்கே ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது, பார்த்தீங்களுக்கு தெரியும். பட் நேராக போட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மடிப்பானது மாறிடும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இப்படியே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நம்ம இந்த அலைன்மெண்ட், கீழே அலைன்மெண்ட்டை நம்ம சரி பண்ணிடுவோம். ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஏன்னா துணி தாராளமாக இருக்குது, அதனால் நம்ம தாராளமாக கட் பண்ணிடலாம். இது நம்ம கட் பண்ணுறதுக்காக நான் இந்த அளவு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கீழே மடித்து அடிக்கிறதுக்காக. துணி தாராளமாக கொடுத்துருக்கறதுனால நம்மளும் கீழே மடித்து தாராளமாக அடிப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அளவு ப்ளவுஸில் கரெக்டாக ரெண்டாக ஷோல்டரை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி, அதே மாதிரி இந்த இடத்தையும் நியூ பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா அயன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? நல்லா ஆம்கோலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த சைடையும் நல்லா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் இப்படி நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக நம்ம இந்த மார்க்கிங்கில் வைக்கக்கூடாது, அது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த மார்க்கிங்கில் தான் நான் வைக்கணும். ஓகேங்களா? இந்த மார்க்கிங்கில் தான் வைக்கணும். இது நார்மலாகவே எல்லாருக்குமே இப்படி கிராஸாக தான் வரும். இதை நேராக இப்படி கொண்டு வைக்காதீங்க, அது ராங்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த டாட்னால தான் இது கிராஸாக வருது. நிறையா தடவை வீடியோஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி போடுறது, கட் பண்ணுறதுன்னு பார்ட் பை பார்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க என்னோடய சேனல் போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெண்டாக ஹோல்ட் பண்ணி மடித்து எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அளவுகளை மார்க் பண்ணிடலாம். இது சைடு அளவு. ஓகேங்களா? இதிலேருந்து இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு, உங்களோட பின்பக்க உயரம் இது அளவு. இது நம்ம மடித்து அடிக்க வேண்டிய அளவு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த கரெக்டாக இந்த டாட்டை நம்ம லைனில் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த உயரத்தை மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டான உயரம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் கரெக்டான உயரம் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கழுத்து இப்படி விரிச்சிங்கன்னா கழுத்து அகன்றும். கரெக்டாக ஷேப்பாக வச்சுக்கோங்க. பானைக்குள்ளேயே தொட்டிப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணிடலாம். ஷோல்டர் ரெண்டு அளவையும் நம்ம குறிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த துணி வெளியே வந்திருக்கு அவங்களுக்கு. இதெல்லாம் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆம்கோலோட இந்த சைடுக்கு நம்ம இந்த இடத்துல பிடிச்சிக்கணும். இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு இந்த டாட் கரெக்டாக வைக்கணும். இந்த மாதிரி வச்சு ஆம்கோலோட லென்த் எடுத்துக்கிறோம். தெரியுதா உங்களுக்கு? லென்த் இப்போ கரெக்டாக இருக்கும்.
அதே மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோதான் அவங்களோட அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம பின்பக்கம் குறிக்க வேண்டிய அளவுகள். நம்ம குறித்த அளவு கரெக்டான அளவு. இதிலேருந்து தையலுக்கான 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி கழுத்தோட அளவுலேருந்து தையலுக்கான 1/4 இன்ச்சு, ஷோல்டருக்கான அளவு 1/4 இன்ச்சு. அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர்கிட்ட. எல்லாமே அந்தந்த அளவுகளோட கரெக்டான ஒரு தையலுக்கான அளவு. இப்போ தையலுக்கான அளவுலேருந்து இந்த தையலுக்கான அளவு வரைக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஷோல்டர்கிட்ட இருந்து நம்ம ஆம்கோலோட ஜாயினிங்கும் கொடுத்துருவேன். லைன் போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு இது வந்து மார்பு சுற்றளவு இந்த அளவுக்கு தான் வருது. இதுலேயே ஒரு லைனு, இதிலேருந்து தையலுக்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் விட்டுருக்கேன். இவ்வளோதாங்க நம்மளோட பின்பக்கம் மார்க்கிங்கு. பின்பக்கம் மார்க்கிங்கில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது என்னதுன்னா, இது வந்து பானை கேட்டிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தொட்டிப்பா மாதிரி கொண்டு வந்து வி ஷேப் எடுத்துருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி தொட்டிப்பா மாதிரி கொண்டு வந்து வி ஷேப். தொட்டிப்பா மாதிரி கொண்டு வர்றதுக்கு சைடாக ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து சைடாக போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு வி ஷேப் எடுக்கணும் இல்லையா? அந்த வி ஷேப்புக்கு இந்த மாதிரி தான் நம்மளோட நெக் சைஸ் இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து தையலுக்கான அளவு. நெக்ஸ்ட்டு ஆம்கோல் வந்து நம்ம குறித்தோம் இல்லையா? ஆம்கோல் ரவுண்டு நிறையா பேர்த்துக்கு தப்பாக வரும். இது என்ன பண்ணணும்னா, இது வந்து கரெக்டான லென்த்து வந்துட்டு இதில் பாதியாக மடிச்சிங்கன்னா பாதி அளவு கிடைக்கும். அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த கரெக்டாக இந்த இடத்துல அந்த சென்டரும் இந்த லைன்லையும் ஜாயின் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஆம்கோல் ஸ்கேல் வைங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஆம்கோல் ரவுண்ட் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆம்கோல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். எல்லா அளவுகளுமே குறிச்சாச்சு. இது வந்து நம்ம கீழே அலைன்மெண்ட்டுக்காக போட்ட லைனு, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ சேமாக வந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம கழுத்தோட அளவு கரெக்டாக நம்ம போட்டிருக்கிறதுலையே கட் பண்ணால் அதான் நீட்டாக வரும். ஷோல்டர் இந்த பெண்டிங்கும் வந்துடும். பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து அத்தைன்னு கூப்பிட்டு போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே லைன் வரும், இந்த லைன் இங்கே வராது, அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண வேண்டியது ஆம்கோல். இந்த 2 இது தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நீட்டான ஃபினிஷிங்கோட நம்ம பேக் பார்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த இருக்குது பார்த்திங்களா, இது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பட்டி பகுதிக்கு நம்ம எடுத்துடலாம். இதை அப்படியே நம்ம மடித்து போட்டு பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் அப்படியே எடுத்துடுறேன். ஸ்டிச் பண்ணும்போது பட்டிக்கான அளவுகளை நம்ம மார்க் பண்ணுவேன். அப்போது உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது கைப்பகுதி. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கங்கள்லாம் இல்லை, சமமாக தான் இருக்குது. அதனால் கைக்கு வந்து நம்ம அழகாக அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கைக்கு வந்து 4 முதல்ல 2 ஹோல்ட் பண்ணி நம்ம பேக் பார்ட் எடுத்தோம். இதை வந்து 4 ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுற மாதிரி லைன் போட்டு அதை சரி பண்ணிடலாம். இல்லைன்னா நமக்கு அலைன்மெண்ட் வந்து கரெக்டாகவே கிடைக்காது. இது வந்து அலைன்மெண்ட்டுக்காக நம்ம போட்ட லைனு. நெக்ஸ்ட்டு கையை மடித்து தைக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு லைன். கேட்டுக்கிறது வந்து சின்ன ஷார்ட் ஸ்லீவ் தான், ஈஸியாக நம்ம தைச்சிடலாம். கரெக்டாக நம்ம போட்டிருக்க லைனில் மேலே வைங்க கையோட லென்த்து. ஓகேங்களா?
ஷோல்டரு எவ்வளோ அளவு, இங்கேருந்து கையோட உயரம் வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு கையோட அளவு. இப்போ ஆம்கோல் எங்கே வருது ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துலையும் ஒரு டாட் வச்சுருங்க. இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டிய மார்க்கிங். கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நிறையா மார்க்கிங் போட்டு குழப்ப வேண்டாம். இது கரெக்டான அளவு. இது தையலுக்கான ஒரு 1/4 இன்ச். ஓகேங்களா? அதே மாதிரி இது தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கும் நம்ம ஆம்கோல் ஸ்கேல் பண்ணி வச்சு கட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த இடத்துல இந்த ஸ்கேலோட இந்த எட்ஜு வரணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக தெரியுதா உங்களுக்கு? இப்போ நல்லா இந்த மாதிரி வெட்டி கொடுத்து அது வரைக்கும் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வளைச்சி எடுத்துடணும். இவ்வளோதாங்க நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண வேண்டியது. ரொம்ப ஈஸி. இது வந்து எக்ஸ்ட்ரா அலைன்மெண்ட்காக கட் பண்ணுறது. நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் கையோட இது கையோட அளவு. இதை நம்ம 4 ஹோல்ட் பண்ணதுனால இதையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதில் சென்டர் பட்டால் மறக்காமல் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து ஸ்டிச்சிங்க்காக கட் பண்ணிக்கோங்க. அப்போ 4 பக்கமும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் மடித்து அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், கைப்பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாமா? சரி, ஃப்ரண்ட் பார்ட் பாருங்கள். இவங்க வந்து ரொம்ப சின்ன ப்ளவுஸு ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் டக்குன்னு இந்த ப்ளவுஸ் வச்சு சொல்லி கொடுக்குறேன். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நீங்கள் இது வந்து முதல்ல இந்த அளவு ப்ளவுஸில் உள்ள இது வந்து கிராஸ் கட்டிங்காக நேர் கட்டிங்காக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போயும் அதே மாதிரி சொல்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சென்டரை கரெக்டாக ஷோல்டரை பிடிச்சிட்டு இதை இப்படி இழுத்து பாருங்கள். இழுக்கும்போது ரப்பர் மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்கள். இது இல்லை, பட் ஸ்டிஃபாக இருக்குது. ஸ்டிஃபாக இருந்தால் நேர் கட்டிங். ரப்பர் மாதிரினா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பார்த்திங்களா, இது இழுக்கும்போது இப்படி ரப்பர் மாதிரி இருக்கா. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துச்சுன்னா தான் இது கிராஸ் கட்டிங். இப்போ இவங்களுக்கு வந்து நேர் கட்டிங் தான். அதனால் நம்ம நேர் கட்டிங்லேயே போட்டுடலாம். அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம அதில் உள்ள மாதிரியே கட் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிஸ்டர் வந்து என்னோடய வீடியோ பார்த்தா அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணின்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். இதே மாதிரியே நிறையா பேர் வீடியோ பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த பேக் பார்ட்டை போட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஆம்கோல்லாம் நல்லா வரைஞ்சிட்ருங்க. பானைக்கு போட்டிருக்கிறதுனால இந்த ஷோல்டர் மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. லைனை நம்ம ட்ரா பண்ணிடலாம். இது வந்து நெக்ஸ்ட்டு இந்த சைடு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இது அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். பேக் பார்ட்டை போட்டு நம்ம காம்கோல் சைடு 3 பக்கம் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க முக்கியமான ஒன்றுன்னா கழுத்தோட முன்பக்க அளவு என்றைக்குமே வந்து கொக்கி பகுதியை எடுங்க. ஊக் சைடு எடுக்காதீங்க. எதனாலனா இதில் வந்து அளவுகள் மாறுபடும். இதுதான் கரெக்டான அளவுகளாக இருக்கும். கழுத்துக்கு கரெக்டாக கழுத்தோட ஷோல்டர் நம்ம எவ்வளோ தூரம் இறக்கி அளவுக்கு விட்டுருக்கோமோ அதிலேருந்து கீழே கரெக்டாக இறக்கி வைங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து முன்பக்கத்தை வச்சு நல்ல பக்கத்தை வச்சு அளந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தையலுக்கான அளவுகளை விட்டுட்டு கரெக்டாக வைக்கிறோம். அது நெக்ஸ்ட்டு பாருங்க, அப்படியே ஃபிட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இதுலேயுமே அவங்க வந்து வீ நெக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதான் அப்படியே நம்ம மார்க் பண்ணிடலாம். கழுத்து ஷோல்டருக்கான அளவை கரெக்டாக வச்சுட்டு கழுத்துக்கான அளவு இப்படி வச்சுக்கோங்க. வேறு எந்த ஒரு எழுத்தோ வைக்கவோ எதுவுமே செய்யாதீங்க. கரெக்டாக வச்சுட்டு கழுத்தோட அளவை மார்க் பண்ணிடுங்க. இவ்வளோதான். இங்கேயுமே வீ நெக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அதே வீ நெக் வச்சிடும். இதே மாதிரி தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பிடிக்க வேண்டியது முக்கியமானது டாட்டு. இந்த டாட்டை வந்து கரெக்டாக இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர்கிட்டையும் இப்படி பிடிச்சிக்கோங்க.
பிடிச்சிட்டு இதுலேயும் அப்படி தான், இது வந்து ஸ்டிச் பண்ண பகுதின்றதுனால கரெக்டாக ஸ்டிச் பண்ண தையல் எங்கே வரும் அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு, ரொம்ப இழுத்தெல்லாம் பிடிக்க வேண்டாம், நார்மலாக பிடிங்க. சென்ட்ரு பகுதியில் வச்சு கரெக்டாக டாட்டை வந்து மார்க் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து கரெக்டான அளவு. இது வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இந்த 2 அளவுகளும் தான் ப்ளவுஸ்லேருந்து நம்ம எடுக்க போகிற அளவுகள். இப்போ இது கரெக்டான அளவு, இதில் இது வந்து தையலுக்கான அளவு. ஓகேங்களா? பான் எக்குங்கிறதுனால இதை நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக கொடுத்துக்கலாம். இது வந்து வேனெக். ஓகேங்களா? இந்த இடத்துல அவங்க கொடுத்த மாதிரி நம்மளும் வீக் கிராஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா? அவங்க அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே கேட்டதுனால. இதுதான் கரெக்டான அளவு. முதல்ல பெண்டான வேறு இருந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் ஒரு லைன். எப்பயுமே நான் இதை பண்ணிவிட்டு ஒரு செக் பண்ணிக்குவேன். அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணாலுமே அவங்களுக்கான லென்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. 11.25 11 ஓகே கரெக்டாக வரும் அவங்களுக்கு. ஓகேங்களா? அவங்க ரொம்ப ஷார்ட்டாகவும் இருப்பாங்க, ஒல்லியாகவும் இருப்பாங்க. அதனால் இது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா, இந்த ஆம்கோல் சைடு அளவு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம கரெக்டான அளவுக்கு வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒரு டாட் பிடிக்கிறதுனால கொஞ்சம் சுருங்கும். அதுக்கு வந்து எப்போயுமே எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்டு தாங்க கட் பண்ணுவேன். அந்த 1/2 இன்ச்சை நான் இப்போ விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு இவங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்கன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல லைட்டாக குடஞ்சி மைல்டாக கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும். அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு அளவுலாம் அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரி மார்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இங்கே ஒரு 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? இங்கே ஒரு 1.5 இன்ச்சு. 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க சமமாக. நெக்ஸ்ட்டு மெயின் டாட் பிடிக்க வேண்டிய இடத்துல நம்ம அளந்து மட்டும்தான் வச்சுருக்கோம். இது கரெக்டான மார்க்கிங் கிடையாது. கரெக்டான மார்க்கிங் எது அப்படின்னா, இந்த பார்த்திங்களா, நம்ம கழுத்தோட அகலம் 2 இன்ச்சு. இதுதான் கரெக்டான மார்க்கிங். இந்த கழுத்தோட அகலத்திலேருந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விடுவோம். அப்போ 3 இன்ச் ஆச்சு. அப்போ ப்ளஸ் 1 இன்ச்சு இதோட நம்ம ஆட் பண்ணணும். எவ்வளோ கழுத்து அகலம் இருக்கோ அதோட 1 இன்ச்சு ப்ளஸ். அப்போ 4 இன்ச். 4 இன்ச்சில் கரெக்டான மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. 2.5 இன்ச்சு 1/2 இன்ச்சு தையலுக்கு. நாலு இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம ஸ்கேல் வச்சு லைன் ட்ரா பண்ணிடலாம். இவ்வளோதாங்க மார்க்கிங்கு. ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம ஈஸியாக மார்க் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்டுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? கீழே குறைஞ்சி கட் பண்ணுறேன், அதெல்லாம் கட் பண்ணணும், மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க, நம்ம நீட்டாக ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. இது வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருலாம், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஃப்ரண்ட் பார்ட்டும் எடுத்தாச்சு, பேக் பார்ட்டும் எடுத்தாச்சு. இது வந்து நம்ம அப்படியே வந்து இந்த ஷோல்ட்ரு எல்லாம் ஊப்பட்டி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து கழுத்து பகுதியை கட் பண்ண பகுதியை அது அப்படியே வந்து நம்ம ஹூக் பட்டிங் எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கினாலும் ஓகே தான். துணி எக்ஸ்ட்ராவாக இருக்குது, நம்ம நிறையா அதையுமே எடுத்துக்கலாம் தாராளமாக, நோ ப்ராப்ளம்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கழுத்தை சுற்றி நம்ம எடுப்போம் இல்லையா, கழுத்து வந்து அவங்களுக்கு வந்து பானைக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பானைக்கு வந்து நம்ம தாராளமாக கிராஸ் பீஸே வேண்டாம், சிம்பிளாக என்ன பண்ணிடலாம்னா நேர் பீஸே எடுத்துடலாம். அதனால் நேர் பீஸாக இதை நேராக அப்படியே கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஒரே ஒரு பிட் மட்டும் எடுத்துக்கலாம். நேராக 2 இதாக இந்த மாதிரி கழுத்து பகுதிக்கு. ரவுண்ட் நெக்னா நம்ம கண்டிப்பாக கிராஸ் எடுக்கணும். இது வந்து நேர் அப்படின்றதுனால நெக்குங்கிறதுனால நம்ம அப்படியே கிராஸ் பீஸ் எடுக்க வேண்டாம். நெட்டுக்கு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி 2 பீஸ் எடுத்துகிட்டு இதை அப்படியே ஜாயின் பண்ணி நம்ம கழுத்து வச்சுக்கு திருப்பிடலாம். ஓகேங்களா, இதை எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கு மேலே இந்த இருக்குது பார்த்திங்களா, இதை வச்சு கூட நம்ம ஷோல்டர் கூட இதை வச்சே கூட நம்ம ஊப்பட்டி வச்சுக்கலாம். ஊப்பட்டி நல்லா தாராளமாக இருக்குது. இதை நல்லா 2ஆக ஹோல்ட் பண்ணி ஊப்பட்டிக்கு நல்லா தாராளமாக கிடைக்கும். அது கூட போடணும்னு அவசியம் இல்லை. ஊப்பட்டி எடுத்தாச்சு, இது எடுத்தாச்சு. இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு என்னென்ன கட் பண்ணி எடுத்தோன்றதை பார்த்துக்கலாம். பாருங்கள், ஊப்பட்டி எடுத்தாச்சு. இது கிராஸ் கழுத்துக்கு கழுத்து பீஸ் எடுத்தாச்சு. இது ஃப்ரண்ட் பார்ட்டு, இது நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டு, இது நம்மளோட பட்டி பகுதி, இது நெக்ஸ்ட்டு கைப்பகுதி. நம்ம எல்லாமே அழகாக வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி எடுத்தாச்சு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நார்மல் ப்ளவுஸை எவ்வளோ அழகாக கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோவும் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் கட்டி போட்டிருக்கேன், எனக்கு பேசும்போது நர்வஸாக தான் இருக்குது. இருந்தாலும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் கட்டிங்லாம் எவ்வளோ, அதாவது கண்ணு பார்க்கணும், கை செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி தான் நான் பார்த்து கற்றுக்குறேன், அவ்வளோதான். மற்றபடி இதுக்காக தனியாக கோச்சிங் கிளாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே அட்டன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரியே நீங்களும் பழகுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.